ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது நம்ம நம்ஜன் சீரிஸோட 8th பார்ட் தான். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி, இப்போ ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்போவுமே மாயாக்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் சிரிச்சிட்டே எடுப்பான். ஆனால் இந்த தடவை அவனோட மனசில் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இவன் சொன்னதை கேட்டு நமக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சுங்கிற ஒரு கோவம், சேட்னஸ், இது எல்லாமே அவனுக்குள்ளே இருக்குது. பட் அதெல்லாம் ஓர வச்சுட்டு அவனோட ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ, சொல்லு மாயா. நம்ஜுன், நீ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலையா? அது உனக்கு எப்படி தெரியும்? நானே உன்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில். நீ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியா இல்லையா? இல்லை. உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளோ பெரிய கம்பெனி, ஃபாரின் பிராண்ட். நம்ஜுன், சீரியஸாக எனக்கு புரியலை, நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் இதை வச்சு தான் வீட்டில் பேசலான் இருந்தேன். இப்போ எல்லாமே போச்சு. ஏன் நம்ஜுன் இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லையா? நம்ம ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சிருந்தா நீ இதை அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பியா? நீ எங்கே போன, என்ன பண்ண? மாயா ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ பாட்டு பேசாத. இன்னும் என்னடா நடக்கணும்? இவ்வளோ பெரிய கம்பெனி, இதெல்லாம் அசால்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நம்ஜுன். மாயா, இனஃப். நான் எதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னு ஒரு வார்த்தை நீ இன்னும் கேட்கல. அதுக்குள்ளே எப்படி கத்தாத? ஓஹோ, சாருக்கு நான் பேசுகிறது கத்துற மாதிரி இருக்கா? நான் என்ன பைத்தியமா சும்மா கத்திட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? நம்மளோட லைஃப், நம்ம ஃப்யூச்சர். கடவுளே, உன்கிட்ட என்ன சொல்லி புரிய போகிறது கிடையாது. ஃபோனை முதல்ல பை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவள் கட் பண்ணிட்டா. நம்ஜுனுக்கு ஒரே கோவமாக வருது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கூட கேட்காம இவள் பாட்டு கட் பண்ணிட்டா. மறுபடியும் ஃபோன் போடுவோம். நம்ஜுன் மறுபடியும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறான். பட் ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. இப்படியே ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபோன் பண்ணுறான். பட் அவள் சுத்தமாக எடுக்கவே இல்லை. நம்ஜுன் டென்ஷன் ஆகி, தப்பு என் மேலே இல்லை, ஸோ நான் எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணு, அவளே ஃபோன் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே விட்டுறான். இப்படியே டேஸ் போகுது. மாயா நம்ஜுனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அண்ட் நம்ஜுனும் மாயா கோவமாக இருப்பா, அவளே ஃபோன் பண்ணுவா அப்படின்னு நினச்சி விட்டுட்டான். அண்ட் கிம் கம்பெனியில் அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். டெய்லி கெவினும் நம்ஜுனும் ஒரே காரில் தான் போவாங்க. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரை பொறுத்த வரைக்கும் நம்ஜுன் கெவினுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் தான். ஃப்ரெண்டுன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவாங்கங்கிறதுக்காக கெவின் தான் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்ஜுன் கிட்டே சொல்லிட்டான். ஸோ அப்படியே ஒரு நாள் நம்ஜுன் கெவின் ரூமில் உட்காந்து அவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஏண்டா, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ அப்படிங்கிற ஒரு எண்ணமே உனக்கு இல்லைல்ல? எல்லா வேலையும் என் தலையில் கட்டிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டுரு. கொஞ்சமாச்சும் பொறுப்புன்னு ஏதாச்சும் இருக்கா? நாளைக்கு நான் வேலையை விட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? என் இடத்துல வரவ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். டேய், உன்னை ஏன்டா வேலையை விட்டு நான் தூக்க போகிற? நீ எப்படி இந்த வேலையை விட்டு போவ? இங்கே பாரு, எங்கள் அப்பா உன்னை நம்பி தான் இந்த கம்பெனியை ஒப்படைச்சிருக்கேன்னு டயலாக்லாம் பேசினார். ஸோ நீ தான் பார்க்கணும். நான்லாம் இது பண்ண மாட்டேன். நீ கேட்குற இடத்துல நான் கையெழுத்து வேணால் போட்டு தரேன், அவ்வளோதான். என்ன ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் கேம் விளையாண்டுருக்கான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு நம்ஜுன் திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அது மாயா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே அட்டன் பண்ணுறான். ஹலோ ஹலோ மாயா. மாயா ப்ளீஸ், இந்த தடவையாச்சும் என்னை பேச விடு. நம்ஜுன், நான் முதல்ல பேசிக்கிறேன். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன மாயா சொல்கிறேன்? என்கேஜ்மெண்ட்டா? விளையாடாத ப்ளீஸ். நான் ஏன் நம்ஜுன் உன் கூட விளையாட போகிறேன்? உனக்கு வேலை கிடச்சிருக்கும், செட்டில் ஆகிடலாம், அதை வச்சு வீட்டில் பேசலான்னு தான் நான் எவ்வளோ பிளானில் இருந்தேன் தெரியுமா? நீ எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன். நீ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒருத்தனை பார்த்தியே, என்னோடய அத்தை பையன், அவன் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட். நீ அட்டன் பண்ணிய ஒரு கம்பெனி, அதை விட பெரிய கம்பெனி, உனக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களே சேலரி, அதை விட 10 times ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் என் வீட்டில் அவனுக்கு என்னை பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கும் வேறு வழி தெரியலை. நான் என்னன்னு சொல்லி வீட்டில் பேசுகிறது நீ நினைக்கிற? நீ மட்டும் ஒழுங்காக அன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அப்படியே எல்லாம் உள்டாவே ஆயிடுச்சு. ஓஹோ, அப்போது இதுக்கெல்லாம் நான் மட்டும்தான் காரணம் நீ சொல்ல வர, அதானே? அஃப்கோர்ஸ் நீ மட்டும்தான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னால் எதுவுமே உருப்படியாக பண்ண முடியல நம்ஜுன். உனக்கே அது தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுரு. முடிஞ்சிருச்சு. இட்ஸ் டன், இட்ஸ் ஓவர். இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, டெக்ஸ்ட் பண்ணாத, எதுவுமே பண்ணாத. என்ன மறந்துடு. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபோனை கட் பண்ணிட்டா.
நம்ஜனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு ஒரே அழுகையாக வருது. அப்போ கெவின் தான், டேய் என்னடா ஆச்சு, ஏதோ ஃபோன் வந்துச்சு, மாயா தான் நினைக்கிறேன், என்ன சொன்னா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா, இங்கே பாரு வா, இந்த தடவை நானும் உன் கூட வரேன், நானும் பேசுகிறேன், அவள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பா, தயவு செஞ்சு நீ எதுவும் மனசுடைஞ்சு போயிடாதடா ப்ளீஸ்டா, நீ ஏன் இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்க. இல்லைடா இது முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஓவர், இட்ஸ் டன் அப்படின்னு அவள் தான் சொன்னான். நான் எதுவுமே சொல்லலை. இது எல்லாமே அவளோட முடிவு தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் 2 பேரும் தானோட முடிவு எடுக்கணும். எல்லாத்தையும் அவளே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அவளே பண்ணிவிட்டு கடைசியில் பழைய மட்டும் என் மேலே போடுறா. இது எந்த விதத்தில்டா நியாயம்? என்னால் இந்த தடவை அவகிட்ட போக முடியாது. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சான். ஸோ பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லலாம். போட்டும் விட்டுரு. டே உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? 3.5 வருஷம் லெஃப்டா, அசால்ட்டாக விட்டுறலான்ற. என்னை வளர்த்தவங்க என் பாட்டி, அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க கூட எனக்கு எத்தனை வருஷம் போகணும் தெரியுமா? லிட்டரலி 20 years. அப்படிப்பட்டவங்களை இவளுக்காக தானடா ஒதுக்கி வச்சேன். இவளே இப்போ போய் வேண்டா. போட்டும் விடு. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அவனும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறான். பட் அவனால் முடியல. ஸோ கெவின் அதனால், டேய் இங்கே பாரு, எல்லா வேலையும் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரலாம். நம்ஜுனுக்கு எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதா ஒன்றுமே புரியல. அவன் கெவினை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். நான் எல்லாமே அவளுக்காக தானடா பண்ணேன். இப்போ கடைசியில் என்னையே விட்டுட்டு போகிறேன்றா, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்றா. இப்போ அவள் லவ் அது பொய்யா? நானாடா பின்னாடி போனேன், நானா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நானா அவகிட்ட சிரிச்சு பேசினேன், இல்லை நான் தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கேட்டேனா? இப்படி எல்லாத்தையுமே அவளே பண்ணிட்டு இப்போ கடைசியில் விட்டு போகிறதும் அவளாக தான்டா இருக்கா. என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி நம்ஜூன் தேம்பி அழுதுட்டு இருக்கான். இப்போ கெவின் தான் அவன் ரொம்ப கன்சோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டேஸ் போகுது. நம்ஜூனுக்கு அந்த பிரேக்கப்பை ஏற்றுக்கவே முடியல. பட் இருந்தாலும் லைஃப் எப்படியே முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட ஒர்க் மேலே ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். ஈவன் கெவினோட ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து இவனே பார்த்துட்றான். கெவினுக்கு இதை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நம்ஜூன் அப்படியே விட்டுடுறான். ஸோ அப்படியே நம்ம ஒயன் சைட் பார்த்தா, ஒயன் நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என் பேச்சை கேட்குறதாவே இல்லை. இந்த தடவை நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. உனக்கு இதில் சம்மதம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் கேட்கல. நாங்கள் எது பண்ணாலும் உன் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஸோ எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காம போய் வேறு வேலை இருந்தால் பாரு. பா ப்ளீஸ்ப்பா, சின்ன வயசுலேருந்து என்னோடய லைஃப்பில் எல்லா டிசிஷன்ஸையும் நீங்கள் தான் எடுத்துகிட்ருக்கீங்க. அது ஓகே, பட் இது என்னோடய நெக்ஸ்ட்டு கட்டம். இனிமேல் நான் வாழ போகிறதே அந்த பர்சன் கூட தான். அவங்கள கூட எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையாப்பா? இங்கே பாரு வயன், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் நாங்கள் சொல்கிறத கேளு, புரிஞ்சுதா? அவகிட்ட சொல்லு அப்படின்னு ஒயனோட அப்பா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒயனுக்கு ஒரே அழுகையாக இருக்குது. அவள் வேகமாக அவளோட ரூமுக்கு போயிடுறா. பின்னாடியே அவங்க அம்மாவும் வராங்க. ஒயன் இங்கே பாரு, உன் அப்பா சொல்கிறது தான் எல்லாமே. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கூட ஏமா என்னை இப்படி பாடாப்படுத்தி இருக்கிற? அவர்கிட்ட போய் ஏதாச்சும் சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க. ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுமா. ஐயோ என்னாலாம் முடியாது. அந்த மனுஷன் நான் சொன்னதே கேட்க மாட்டார். இதில் உனக்காக நான் பேச போய் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்கே பாரு, அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அதனால் தயவு செஞ்சு அவர் பேச்சு கேட்டு நட. அவரை கோவப்படுத்தாத, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. எனக்கு ஒரே கோவமாக இருக்குது. சே, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? என்னோடய லைஃப்பை நான் டிசைட் பண்ண முடியலன்னா எதுக்கு அப்படின்னு அவள் லைஃப்பை முடிச்சுக்கலான்னு ஃபேனில் புடவையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. ஷியோ, சாகிறதுக்கு கூட என்னை யாரும் விட மாட்டிங்களா சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம நம்ஜூன் தான். இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? அதிசயமாக இருக்குது. சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ ஒயன். சொல்லு நம்ஜூன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அது அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அவர் எடுக்கவே மாட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு நீ கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா ப்ளீஸ்? அங்கிள்க்கா? இந்த ஒரு நிமிஷம் இரு. அப்போ தான் அந்த ஃபேனில் இருக்கிற அந்த புடவையில நோட்டீஸ் பண்ணுறா. நம்ஜூன், ஒரு 2 minutes இருக்கிறியா? ஹோல்லே இரு, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ஜூனோட வீட்டுக்கு போகிறா. அங்கே நம்ஜூனோட அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அங்கிள், நம்ஜூன் ஃபோன் பண்ணா, உங்ககிட்ட பேசணுமா? நீங்கள் அட்டன் பண்ணலையாமே, இந்தாங்க பேசுங்க. நான் எதுக்குமா பேசணும்? நான் சொல்கிறது அவன் கேட்கவே மாட்டா. நான்லாம் அவன்கிட்ட பேச முடியாது சொல்லிடு.
ஐயோ அங்கிள், ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? என்ன கோவமாக இருந்தாலும் முதல்ல பேசி தீர்த்துக்கோங்க. இந்தாங்க பிடிங்க, நீங்கள் பேசிட்டு கூப்பிடுங்க, நான் வெளில நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போயிட்டா. இப்போ நம்ஜனோட அப்பா தான் நம்ஜன் கிட்ட, என்ன சார் சொல்லுங்கள், பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க, சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க. அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க. டேய், அந்த கெவின் தம்பி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இங்கே பாரு, லைஃபுங்கிறது ஒரு இடத்துல முடிஞ்சிடாதுடா, அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது மாதிரி தான் இருக்கணும். நீ ஏன்னா அதை புரிஞ்சுக்கவே மாட்டுற? நான் கடைசியாக கண்ணை மூடுறதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை படி பார்க்கணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அதை தவிர வேறு எனக்கு எதுவுமே இல்லை. அதை கூட நீ எனக்கு நிறைவேற்றி வைக்க மாட்டியாடா? அவ்வளோ துரதிருஷ்டசாலி ஆகிட்டானா? இது என்னோடய ஆசை மட்டும் இல்லை, உன் பாட்டியோட ஆசையும் கூட. அதை நிறைவேற்றுறதுனா என்கிட்ட பேசு, இல்லைனா என்கிட்டலாம் பேசாத, ஃபோன் பண்ணாது, எனக்கு பணமும் அனுப்பாது. நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அப்புறம் எதுக்கு உன் பணம் எனக்கு? அதை நீயே வச்சுக்க, அதை நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ வயனை கூப்பிட்டு வயன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, வயன் அவன் திருப்பி ஃபோன் பண்ணாலாம் என்கிட்ட கொடுக்காதம்மா, நான் தூங்குறேன், வெளில வரைக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடு சரியா? அவன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. சிச்சோ அங்கிள், அப்படிலாம் பேசாதீங்க, என்ன ஆச்சு? அவன் அங்கே எவ்வளோ தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா. நீங்கள் என்னென்னா இப்படி பேசுகிறீங்க? என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள். நான் என்னம்மா அவன்கிட்ட கேட்க போகிறேன்? பெரிய பங்களா பெரிய கார் வேணுன்னா கேட்குறேன். ஒரு கல்யாணம் பண்ணுடான்றேன், அதை பண்ண மாட்டேன்றான். கேட்டால் அது எதுன்னு சாக்கு போக்கு சொல்கிறான். இந்த பையனை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. இவன் வயசில் இருக்கிற பசங்களாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு இருக்கிறப்ப இவன் மட்டும் அப்படி சுற்றிட்டு இருக்கிற பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டான். நீங்கள் ஏன் நிலமையை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நீ பேசாமல் அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறியாம்மா? நானே எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவன் ஃப்ரெண்டும் சொல்லி பார்த்துட்டான், அவன் கேட்குறதாவே இல்லை. நீ தான் அவன் கூட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, நீ சொல்லியாச்சும் கேட்குறானான்னு பார்ப்போமேம்மா, நீ கொஞ்சம் பேசுறியா? அது நான் எப்படி அங்கிள் இதெல்லாம் போய்? அட இதில் என்னம்மா இருக்குது? அவன் வாழ்க்கைக்கு நல்லதுக்கு தானே நீ சொல்கிற. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுமா எனக்காக. சரி அங்கிள், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ வீட்டுக்கு வந்து அவள் யோசிச்சுட்டு இருக்கா, இவன் ஏன் கல்யாணம் வேண்டான்றான்? மாயா பற்றி வீட்டில் சொல்லி இந்நேரம் கல்யாணமே பண்ணியிருக்கலாமே, எதுக்காக இப்படி பண்ணுறான்? ஒருவேளை மாயாவுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை? சச்சா அப்படிலாம் இருக்காது. சரி அவன்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்போம். இப்போ என்னோட நம்ஜனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நம்ஜுன். சொல்லு வயன். அப்பா ஏதாச்சும் பேசினாரா அவன்கிட்ட? அதெல்லாம் பேசினாங்க. ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லிகிட்ருக்கியா? நீ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது இதுன்னு சொல்கிறதுனால அவர் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கும் மாயாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை மாயா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா? எதுவாக இருந்தாலும் அங்கிள்கிட்ட சொல்லு, அங்கிள் பார்த்துப்பாரு. அது அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற? மேரேஜ் ஆகிடுச்சா? விளையாடாத நம்ஜுன், சீரியஸாக சொல்கிறியா? ஏதாச்சும் பிரச்சனைனா சால்வ் பண்ணிக்கலாம்டா. நான் ஏன் வயன் விளையாட போகிறேன்? அவள் உண்மையிலே மேரேஜ் பண்ணிட்டான். ஆக்சுவலி நான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணலை, அப்போ தான் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஃபோன் பண்ணி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இருந்த டயத்தில் அவளுக்காக நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் அவள் எனக்காக எதுவுமே பண்ணல. இப்போ கடைசியாக என்கிட்ட இந்த வேலை, என் அப்பா, இது ரெண்டும் தான் இருக்குது. அதையாச்சும் நான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லவ், மேரேஜ் இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அது எல்லாமே ஏதோ பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்படி சொன்னால் எப்படிரா? ஒரு பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படின்னு நினைக்காத. ப்ளீஸ் தயவு செஞ்சு உன் முடிவை மாற்றிக்கோ. வயன், நீ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. என்னால் அதெல்லாம் மறுபடியும் முடியாது வயன். மறுபடியும் அந்த வழியெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது. போதும். எனக்கு மைண்டில் இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்ணுறது, இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் என் லைஃபே இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் நீயும் ஏதாச்சும் இப்படி பேசிகிட்டு இருக்காத. அப்போது நீ லைஃபெல்லாம் இப்படியே இருப்பியா தனியாகவே? கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ஜுன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறா. லைஃப்லாம் எப்படி தனியாக இருக்க போறியா? வயன், நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. நம்ம லைஃப்பில் எல்லோரும் கடைசி வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. ஏன், நம்ம நிழல் கூட இருட்டுன்னு வந்துட்டா எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அதனால் நான் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, இல்லை என்னமோ பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் ஃபோனை வச்சுட்டா.
பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மாயா பிரேக்கப் பண்ணிட்டா அப்படிங்கிறத இவளாலே ஏற்றுக்க முடியல. நம்ஜன் எப்படி ஏற்றுக்கிட்டான்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் எவ்வளோ லவ் பண்ணான் அவளை, இவனை போய் விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ, இப்போ நான் இதை எப்படி அங்கிள் கிட்ட சொல்கிறது? நம்ம லைஃப் தான் மோசமாக போகுதுன்னா சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப்பும் இப்படி தான் இருக்கே. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒய்யனோட வீட்டில் தான் அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு எவ்வளோ பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே கரெக்டாக சொல்லிடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது, பார்த்துக்கோங்க. வழக்கமாக எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி சீடு வரிசையெல்லாம் வச்சுருவேன். ஆனால் நகையெல்லாம் என்னால் கம்மியாக தாங்க போட முடியும். அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. என் பொண்ணுக்கும் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். என்னங்க பொண்ணை பெற்ற வச்சுட்டு இப்படி பேசுகிறீங்க? இவ்வளோதான் பண்ண முடியும்னு. நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை தாங்க நீங்கள் செய்யணும். நீங்களாம் இவ்வளோதான் பண்ண முடியும்னு முதலே சொல்லிக்கிட்டா எப்படி? இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ தான் ஸ்கூல் படிக்கிற வயசில் ஒரு பையன் இருக்கான். அவன் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஸ்கூலில் முடிச்சிடுவான். அவன் நாளைக்கே காலேஜுக்கு போகணும், படிக்கணும், வேலை பார்க்கணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும். பணம் என்ன கொடுங்கன்னு கேட்டால் அப்போ நான் என்னங்க பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்க போகிறது ஆம்பளை பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க இல்லை. அதனால் அவங்களுக்கு இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா அதை விட கொஞ்சம் சேர்த்து ஏதாச்சும் பண்ணுறேன். அதுக்கு மேலே என்கிட்ட எதை எதிர்பார்க்காதீங்க. ஒயனோட அப்பா இப்படி சொன்னதுமே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, இது சரிப்பட்டு வராதுங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேற இடம் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் தான், இல்லைன்னா வேண்டாம், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பையனோட அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உனக்கு எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி விட்டு தள்ளி விட்டலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது. சே, பரவாயில்லாம் அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்றான். நான் என்ன வச்சு பேங்காக நடத்திக்கிட்டு இருக்கேன் கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு? அப்புறம் என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் தானே என்ன கடைசி காலத்தில் வச்சு உட்கார வச்சு சோறு போடுவான். அவனுக்கு சேர்த்து வைக்காமல் எவனோ ஒருத்தர் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? கல்யாண வயசில் வீட்டில் ஒரு பொண்ணை வச்சுருக்கேன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்கிறதுக்காக தான் உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறேன். இல்லைனா கேடி கேட்டு பொண்ணு விட்டுருப்பேன். சே, உன்னை தள்ளி விடுறதுக்கு ஒரு நாள் வர மாட்டேங்குது. இப்படி வயனோட அப்பா பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ஜனோட அப்பாவும் வராங்க. என்ன சார், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, என்ன சொல்லிட்டு போனாங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? வரவெல்லாம் அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்றான். பேங்காக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு. கடைசி காலத்தில் எங்களுக்குன்னு எதுவும் இருக்கணும்ல, வரவெல்லாம் மொத்த சொத்தையும் எழுதி கொடுன்றான். என்னால் அதெல்லாம் முடியாதுன்ட்டு தான் நீங்கள் வேற ஆளாக பார்த்துக்கோங்கன்ட்டேன். இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. சே, இவளை எப்படி தான் நான் கரை சேர்க்க போகிறேன்னே தெரியல. சே, பொண்ணை பெற்று வச்சுருக்கிறது இவ்வளோ பாவம்னு எனக்கு இப்போ தான் முடியுது. சார், ஏன் சார் அப்படிலாம் பேசுகிறீங்க? ஒய்யன் ரொம்ப நல்ல பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். அது உங்ககிட்ட முன்னாடியே அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் பையனுக்கு மாப்பிள்ளலாம் பார்த்துட்டு இருந்தீங்களா, அதான் விட்டுட்டேன். இப்போ கேட்கலான்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ஆனால் என்ன சார், நீங்கள் எத்தனை வருஷம் பழகிருக்கோம், அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் இனிமேல் கேளுங்க. அது என் பையனுக்கும் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் சரியாக அமையல. பேசாமல் நம்ஜனுக்கு உங்கள் பொண்ணை தரீங்களா? பையனோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே, அது எனக்கு உங்கள் பையனுக்கு செய்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லையே சார். உங்கள் பையன் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவனுக்கு செய்கிற அளவுக்குலாம் எனக்கு எதுவும் இல்லையே சார். என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா போதும்னு இருக்கேன். நீங்கள் என்னடாண்ணா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். உங்கள் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதுவே போதும். பையனோட அப்பாவுக்கு இதை கேட்டோமே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு சம்மந்தத்தை தான் அவரும் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ஜன் நல்ல பையங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ பையனோட அப்பா, அது எங்களுக்கு எல்லாம் சரி, நீங்கள் நம்ஜன் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா எல்லாமே ஓகே பண்ணிடலாம். அவனுக்கிட்டயா? அவன் அடுத்த வாரம் ஊர்லேருந்து வரான். நான் அப்போ அவன்கிட்ட பேசுகிறேன். பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். நீங்களும் என்கிட்ட பேசுங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போச்சுன்னா தள்ளி போடாமல் கல்யாணத்தை உடனே முடிச்சிடலாம். இல்லாட்டினா கடவுள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோட அப்பாவும் கிளம்பிட்டாரு. பையனுக்கு இதை கேட்டதுக்கப்புறம் ஒரே யோசனையாகவே இருக்குது, எப்படி நம்ஜனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ட்டு. ஷூ, இவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. கடவுளே, என் வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்கு. நம்ஜனை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அவன் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காகவே இருக்குது. ஒரு சைட் தெரிஞ்ச ஒரு பர்சனே கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொரு சைட் நம்ஜனை எப்படின்னு யோசிக்கிறது. ஐயோ ஆண்டவா, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலையே. வீட்டில் வேற நம்ஜன் கிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா இப்போயே ஃபோன் பண்ணி நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன். இப்போ என்ன தான் பண்ணுறது?
இன்னமும் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். ஸோ அப்படி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ஜுனும் ஊர்லேருந்து வந்துட்டா. அவங்க அப்பா அவங்ககிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ ஒரு ஃபைன் டேயில் நம்ஜுக்கிட்ட போய், நம்ஜுன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அது உன்னோட கல்யாணத்தை பற்றி தான். ப்ளீஸ் கல்யாணம்லாம் எதுவும் இருக்காதீங்க. நான் சொல்கிறத கேளுறேன், நான் முழுசாக பேசுறது. உனக்கு கல்யாணத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை, என்னென்னமோ சொல்லிட்டேன். அதனால் உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணையே நான் பார்த்துருக்கேன். இது வேறு யாரும் இல்லை, நம்ம பையன் தான். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? பையனை போய் நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரு சின்ன வயசுலேருந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ப்பா. அவளை போய் நான் எப்படி பார்க்குறது? என்னால் முடியாது. அந்த பொண்ணை விட்டால் உனக்கு வேறு நல்ல பொண்ணே கிடைக்காது. தயவு செஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. போன வாரம் கூட ஒரு பையன் வந்துட்டு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னா அவங்க அப்பா எல்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டாரு. அவங்க வீட்டில் எதிர்பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை இப்போதைக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த பிள்ளை அந்த வீட்லேயே உட்காந்துக்க முடியும். அதனால தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இங்கே பாரு, உனக்கு அந்த பொண்ணை சின்ன வயசுலேருந்து தெரியும். அந்த பொண்ணுக்கும் உன்னை பற்றி தெரியும். உன்னை ஏற்றுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவ அவள் ஒருத்தியாக தான் இருப்பாள். வேறு யாராலும் இருக்க முடியாது. நீ ஏன் ஒருத்தையை கண்டுபிடிச்சாலும் அப்படி இருக்க மாட்டா. இவ தான் உனக்கு. அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்க. இதுதான் என் முடிவு. இல்லை முடியாது அப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன்னா நீ என்னை தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். அவ்வளோதான். உன் முடிவை யோசிச்சு சொல்லு, நான் உங்ககிட்ட சொல்லணும். ராம்ஜனுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மேரேஜ்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பற்றி சொல்லுவாங்க. அவனுக்கு பொதுவாக ஒரு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது இப்போ ஒயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஒயன்கிட்ட பேசணும். நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவை சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் யோசனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரிவா அப்போ இப்போயே போகலாம். அவங்களும் நீ வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சொன்னான் தம்பி என்ன சொன்னான்ட்டு. இப்போயே போய் பேசிட்டு வந்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜனோட அப்பா எல்லோரும் ஒயன் வீட்டில் தான் இருக்காங்க. நம்ஜனோட அப்பா ஒயனோட அக்கா கிட்ட, இது தம்பி ஒயன் கிட்ட ஏதோ பேசணுமா, பேசிட்டு அவங்க 2 பேரும் ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க. அப்படியா? ஒயன் ஒரு ரூமுக்கு நம்ஜனை கூட்டிகிட்டு போ. என்ன பேசுகிறோமோ பேசிட்டு வாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். சொல்லுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஒயனும் நம்ஜனும் அவர் ரூமில் இருக்காங்க. நம்ஜுன், என் மேலே எந்த இதுவும் இல்லை, எனக்கு இதெல்லாம் சத்தியமாக எதுவுமே தெரியாது, எல்லாமே சடனாக தான் நடந்துச்சு, தயவு செஞ்சு கோவப்படாத ப்ளீஸ். ஒயன், உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ நான் கோவப்படுற ஸ்டேஜில் இல்லை, ரொம்ப குழப்பமான ஸ்டேஜில் தான் இருக்கேன். என்ன எங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரே யோசனையாகவும் இருக்குது. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே எங்கள் அப்பா என்னை விட மாட்டாருன்னு தோணுது. எங்கேயாச்சும் நான் போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் தான் இருக்கேன். உங்கள் வீட்டில் கூட ஏதோ பிரச்சனைன்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். என்னாச்சு? அதுவா, இந்த காலத்தில் எல்லோரும் அது வேணும் இது வேணும், வீடு காரு பங்களா நகை இதெல்லாம் கொடுத்தா தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்றாங்க. என் அப்பாவுக்கு அதை கொடுக்குற ஐடியா இல்லை. அவ்வளோ கொடுத்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற அவசியமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. எனக்கு கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாட்ட பேசினார். என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் நம்ம 2 பேரும் வீட்டில் இது செட் ஆகான்னு சொல்லிடலாமா? செட் ஆகாதுன்னு சொன்னால் உனக்கு உங்கள் அப்பா வேறு மாப்பிள்ளை பார்ப்பாரு, எனக்கு எங்கள் அப்பா எங்கிட்டாச்சும் போகிறேன்னு பாரு. இதெல்லாம் தேவையா? அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு ஓகேண்ணா பேசாமல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி வயிற்றுலேருந்து பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்குது. பட் இருந்தாலும் நம்ஜுனே இதை சொல்லலான்னு நினைக்கிறப்ப அவளுக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நம்ஜுன், சீரியஸாக தான் சொல்கிறியா? இது கல்யாணம்டா, லைஃப். இதுதான் நெக்ஸ்ட்டு கட்டம். இதில் எதுவும் விளையாடாத நம்ஜுன் ப்ளீஸ். ஒயன், நீ தானே அன்றைக்கி சொன்ன, எல்லோரும் ஒரு கட்டத்தில் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதையே நான் உனக்கும் நீ எனக்குமா இருக்கக்கூடாது? எல்லா விதிப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு ஓகேன்னா சொல்லு, இல்லைனா வேண்டாம். ஒயனை யோசிச்சுட்டு, இதை விட்டால் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது, சரி ஓகேவே சொல்லிடுவோம். எனக்கு ஓகே நம்ஜுன், நீ எதுவும் பயப்படாத. நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருப்பேன். நான் உன்னோட ஃப்ரீடமில் சத்தியமாக தலையிட மாட்டேன். அண்ட் மோர் ஓவர், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உன் லைஃப் உன் கையில் நான் கொடுத்துருவேன். நான் தான் உன் ஹஸ்பண்ட், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். ஸோ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்.
அண்ட் உனக்கு வேலைக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, நானே உனக்கு ஏதாச்சும் நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உனக்கு ஓகேவா? வேலைக்கா? வீட்டிலலாம் தெரிஞ்சால் ஏதாச்சும் சொல்லுவாங்களே. நீ எதுவும் அதை பற்றிலாம் யோசிக்காது. ஃபஸ்ட் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு சொல்லு, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் நம்ஜுனுக்கு ஓகே சொல்வாளா மாட்டாளா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.